ஹலோ, இன்றைக்கி உங்களுக்கு என்ன ரீடிங் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் திங்க் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் மெடிடேஷன் எல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது மைண்டில் ஏதோ சில விஷயம் கிளாஷ் ஆன மாதிரி இருந்தது. ஏதோ மெசேஜ் சேனல் ஆன மாதிரி என்னவா இருக்கும்னு சொல்லி கார்ட்ஸ் பார்க்கும்போது சேனல் மெசேஜும் கார்ட்ஸில் வந்த மெசேஜும் ஒரே மெசேஜாக இருந்ததுனால நான் இந்த மெசேஜ் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். காடஸ் தூமாவதி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ் காடஸ் தான், ஹிந்து காடஸ் தூமாவதி. அவங்க இன்றைக்கி உங்களுக்கு ஏதோ சில மெசேஜஸ் சொல்கிறதுக்காக சில மெசேஜஸ் இங்கே சொல்ல போகிறாங்க. சரியா? ஓகே, டபுள் கன்ஃபர்மேஷன் எனக்கு அவங்கக்கிட்ட இருந்து ஏதோ சில விஷயங்கள் உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணும் சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஓகேம்மா, தேங்க்யூ. காடஸ் தூமாவத்தினாலே ஒரு டார்க் எனர்ஜியாகவும் சில பேர் பார்ப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெமினன் எனர்ஜி. எப்படின்னா ஒரு ஒரு லைஃப் ஒரு நம்மளுடைய ஒரு லைஃப் வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் வருது இல்லையா, ஒரு எண்ட் ஸ்டேஜ். அந்த மாதிரி எண்டு ஸ்டேஜ்னால் லைஃபோட எல்லா விஷயமும் எல்லா கஷ்டமும் எல்லாமே பார்த்துட்டு கடைசி ஸ்டேஜுக்கு வரும் இல்லையா நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டு ஒரு சேஞ்சுக்கான ஒரு லைஃப். அதுதான் நான் சொல்கிறேன். அப்படி அந்த ஒரு ஸ்டேஜ் எடுத்துகிட்டு வரத்துக்காகவும் பார்க்குறவங்களில் உங்களுக்குள்ள ஒரு பவர், ஒரு விஸ்டம் எல்லாமே உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு வரதுக்காகவும் காடஸ் தூமாவதி உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. உங்களுடைய ஒரு லாஸ்ட் ஒரு பார்ச் உங்களுடைய லைஃப்பில், அந்த பார்ச்சில் தூமாவதியை வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு ஏஜ்டு விமன், ஒரு ஏஜ்டு விமனாக தான் அந்த மாதிரி அதிகமாக சொல்லுவாங்க. ரொம்பவே ஒரு கொஞ்சம் டார்க் எனர்ஜி கலந்த ஒரு விஷயம். மேபி பார்க்குறவங்க சில பேர் பாஸ்ட் ஆர் இப்போது யாருக்கும் மெசேஜ் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கான மெசேஜஸ் எப்போவுமே இருக்காது. உங்களுக்கான மெசேஜ் இருந்தால் எடுத்துக்கலாம். எனக்கு என்ன எனர்ஜி நான் இங்கே எடுக்கிறேனோ சேனல் பண்ணணும் அதை தான் நான் எப்போவுமே நான் சொல்லுவேன். ஓகே, சில பேர் பார்க்குறவங்கள விச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாஸ்ட் லைஃப்பில் இருந்திருக்கலாம், இல்லை இப்போ ப்ரெசண்ட் அது நீங்கள் உணர்ந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை வெளிக்காட்டிக்காமல் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதாகவும் இருக்கலாம். சில பேர் வந்துட்டு டார்க் எனர்ஜி கையாளக்கூடிய பர்சன்ஸ். லைக் மூன், நம்ம ஒரு மூன் எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கும் ஒரு டார்க் சைடு இருக்குது. இது லைட் அண்ட் டார்க் ரெண்டுமே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே அந்த லைட் அண்ட் டார்க்ன்றது எப்போவுமே இருக்குது. நான் என்னோடய ரீடிங்ஸில் கூட சொல்லியிருக்கேன். தூமாவதி இங்கே ரொம்ப ஸ்ட்ராங் அவங்களுடைய எனர்ஜி இருக்குதுன்னா என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு அதிகமான ஒரு பவர், நாலேஜ், சில விஷயங்களில் நீங்கள் வந்துட்டு அதை சீக்கிரமே அதை வந்து நீங்கள் வந்துட்டு அப்சர்வ் பண்ண போகிறீங்க, எடுக்க போகிறீங்க, உங்களுக்குள்ளே வரப்போகிறதுன்றதுக்காக, அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக தூமாவதி உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய விஷயத்தில். அதிகமாக இன்னைக்கு ஃபெமினைன் எனர்ஜி, மேல் ஒரு மேஸ்குலன் இருந்தால் கூட அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஃபெமினன்ன்றது இருக்கும். கண்டிப்பாக இருக்குது. ஒரு ஃபெமினனுக்குள்ளே எப்படி ஒரு மேஸ்குலன் எனர்ஜியோ அதே மாதிரி ஒரு மேஸ்குலனுக்குள்ளே ஒரு ஃபெமினன் எனர்ஜி இருக்குது. ஜெண்டர் வைஸ் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆகுது எடுத்துக்கோங்க. சரியா? லைக் ஃபீமேல்ஸ்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 லைஃப்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ஃபீமேல் ஒரு ஃபெமினன் எடுத்துக்கிட்டோம்னா பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ், மேரேஜ் முடிஞ்சு பல காலங்கள் கழித்து எல்லா விதமான பலவிதமான கஷ்டங்கள், இன்னல்கள்,
பீப்புள்ஸோட ஃபேஸ், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்க என்ன மாதிரியான சில விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு லைஃப் லெசனாக எடுத்துக்கிட்டு வரது தான் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ். ஃபீமேல் ஒரு மேஸ்குலின் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபெமினன் எனர்ஜின்னு நான் சொல்கிறேன், ஜெண்டர் நான் இங்கே சொல்ல வரேன். ஃபைனல் ஸ்டேஜ் வரீங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு அது உங்களுக்குள்ள ஒரு பவர், ஒரு நாலேஜ், ஒரு பவர்ஃபுல் நாலேஜ் உங்களுக்குள்ளே வருது. அப்போ தான் லைஃபோட ஒரு லைஃபை வாழ்கிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் அப்போ தான் எடுத்து வைக்கிறீங்க எல்லாருமே இல்லையா. நம்ம வந்து அன்மேரிடாக இருக்கும்போது அது ஒரு விதமான ஒரு லைஃப், ஆஃப்டர் மேரேஜ் அது ஒரு விதமான லைஃப். அது நமக்கு சில காலம் நம்ம குழந்தை அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு அது கொஞ்சம் காலம் வரும்போது தான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறீங்க. லைஃப் பற்றி யோசிக்க ஆரம்பித்து எப்போ நீங்கள் லைஃப்பை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு லைஃப் அடி எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ தான் உங்களுக்குள்ள அந்த ஒரு அந்த பவர், அந்த நாலேஜ் எல்லாமே உங்களுக்குள்ளே வருது. அது உங்களுக்கு உள்ளே வர்றதுக்காக தூமாவதி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, என்ன மாதிரியான மெசேஜஸ் இன்னும் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறாங்க தூமாவதி? எஸ், இந்த கார்டு நான் மைண்டுக்குள்ளே நினச்சேன். இந்த கார்டு நான் நினச்சேன் கண்டிப்பாக மெஜிஷியன் வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருக்கும்போது மெஜிஷியன் வந்தாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ண விஷயங்கள், நீங்கள் ப்ரேயர் பண்ண விஷயங்கள் எல்லாமே நீங்கள் லைஃப்பில் இப்போ தான் நீங்கள் வந்துட்டு உங்களுக்காக வாழ போகிற ஒரு லைஃபாகவும் இருக்குது. ஒரு லைஃப்பில் ஒரு இதுதான் லைஃப்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இனிதான் நீங்கள் வாழ போகிறீங்க. இது நீங்கள் வாழ போகிறீங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கான லைஃப். இவ்வளோ நாள் நீங்கள் வாழ்ந்தது வந்துட்டு உங்களுக்கான லைஃப் கிடையாது. இப்போ நீங்கள் வாழ போகிறீங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கான ஒரு லைஃப். அது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வந்து சேர்றதுக்காக, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து சேர்றதுக்காக தூமாவதி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. எல்லா நல்ல கார்ட்ஸுமே டேபிளில் இருக்குது. இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களோட லைஃப் வந்து இப்போது இனிமேல் எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக, என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமேசிங்கான லைஃப்பாக உங்களுக்கு இருக்க போகிறதுன்னு. எல்லா விதத்துலேயும் நீங்கள் என்னெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வருது. அது வர்றது இல்லாமல் நீங்கள் லைஃப்பில் எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சிக்கலாம் அந்த மாதிரியான சில விஷயங்களும் உங்களுக்கு வருது. சில பேர் உங்களுக்கு பார்ட்னர்ன்றது எந்த ஏஜில் வேணாலும் வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், லவ் பார்ட்னர்ன்றது எந்த ஏஜில் வேணாலும் வரலாம். ஜஸ்ட் அது வந்துட்டு என்ன சொல்கிறது, அது பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு ஒருத்தருக்கு ஒரு நான் என்னோடய விதத்தில் சொல்கிறேன். அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி பார்க்குறேன், என்னோடய இது என்னன்றதை பற்றி நான் சொல்கிறேன். நான் எப்படி அதை அக்செப்ட் பண்ணுறேன்றதை பற்றி. எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நல்ல லைஃப், ஒரு நல்ல பார்ட்னர் அமைகிறது கிடையாது இல்லையா. சில பேருக்கு வந்து சில கஷ்டங்கள், சில விஷயங்கள் நடக்குதுன்னா அது கார்மிக் ரிலேஷன்ஷிப்னால சில விஷயங்கள் இருக்குது, எக்ஸெட்ரா இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு அவங்க அதுக்குள்ளே அவங்களுடைய லைஃப் சொல்ல முடியாது, ஒரு ஏஜ் வந்துட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்கள பற்றி யோசிக்க ஆரம்பித்து அவங்களுக்காக சில விஷயங்கள் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு பார்ட்னர் தேவைப்படுது, ஒரு சப்போர்ட், ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக, மேல் ஆர் ஃபீமேல் இருக்கும்போது எல்லாமே வந்துட்டு ஒரு செக்ஸ்ன்ற அந்த ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்கக்கூடாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பார்ட்னர் வேணும்னா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் கேட்ட போராடின அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேர்றதுக்காக தூமாவதி நிறைய பேர் உங்களுடைய சில பவர், சில ஒரு எனர்ஜிஸ்லேருந்து உங்களை வந்துட்டு
வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்காக சில எனர்ஜிஸில் நீங்கள் ஸ்ட்ரக்காக இருந்தீங்கன்னா அந்த எனர்ஜிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக சில விஷயங்கள் புரிய வச்சு உங்களுக்குள்ள சில அந்த ஸ்ட்ரென்த், அந்த ஒரு நாலேஜ், அந்த ஒரு பவர் கொடுக்கறதுக்காக தூமாவதி அதிகமாக சைரன் சவுண்ட் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. சைரன் சவுண்ட் அவங்க உங்களுக்கு அந்த விஷயத்தில் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. உங்களுக்கான ஒரு பவர் நீங்கள் வந்துட்டு எடுக்கிறதுக்காகவும் சூஸ் பண்ணுறதுக்காகவும் சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து உங்களுக்கான ஒரு பாதை அமைக்கிறதுக்காகவும் நிறைய பேர் இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸில் நிறைய ப்ளாக்கேஜஸ் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க சில விஷயங்கள்னால, சில எனர்ஜிஸ்னால. அந்த எனர்ஜிஸ்லாம் உங்களுக்கு திருப்ப உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு வரதுக்காகவும் ஒரு கான்ஃபிடென்ட் எனர்ஜி கொடுக்கறதுக்காகவும் தூமாவதி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு தெரியல. எனக்கு என்ன எனக்கு எனர்ஜியில் எனக்கு வருதோ, சேனல் ஆகுதோ, அது எல்லாம் தான் நான் இங்கே சொல்லிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி மெசேஜ் நிஜமாக ரொம்ப 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 ஒரு டிஃப்ரெண்ட் மெசேஜ். தூமாவதி இது வரைக்கும் நான் சேனல் ஆனது கிடையாது மெசேஜில். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து உட்காரும்போது தூமாவதி சடன் அந்த மெசேஜ் எனக்கு வந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எல்லாருக்குமே வந்து தன்னோட லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க இல்லையா, மேல் ஆர் ஃபீமேல். அந்த டைம் தான் உங்களுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்றதுக்கு தான் இது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிள் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய லைஃப் முடியல, இப்போ தான் உங்களுடைய லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் வாழ்ந்தது லைஃப் கிடையாது. இப்போ நீங்கள் வாழ போகிறீங்க இல்லையா. நீங்கள் என்ன ஏஜ் வேணாலும் இருங்க. தூமாவதி ஒரு ஓல்டு ஏஜ் லேடி மாதிரி தான் அவங்கள சில பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப பவர்ஃபுல் ஸ்ட்ராங் மெசேஜ். டிரான்ஸ்ஃபர்மேஷன் தூமாவதி எப்படி ஒரு ஏஜ்லேருந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு டெத்துன்ற ஒரு விஷயம் வந்துட்டு, அதுக்கு டெத்துன்றது ஒரு லைஃப் சேஞ்சிங் விஷயம். சரி, அதுதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். டெத், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு நல்ல லைஃப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கான லைஃப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதுக்காக நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இவ்வளோ நாளாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, வெளியில் வந்திருக்கிறீங்க. சில விஷயங்களை இன்னமும் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கான சில பவர் லைட் ஆர் டார்க் பவர் கூட சில பேர் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஹேண்டில் பண்ண தெரியாமல், பேலன்ஸ் பண்ண தெரியாமல். சில பேர் வந்துட்டு உங்களுக்கான பவர் நீங்கள் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது. பவர்னால் என்ன வேணாலும் இருக்கலாம், லைட் டார்க் எனர்ஜி கூட கிடையாது. உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை உங்களுடைய நாலேஜோ உங்களுடைய ஸ்கில்ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட ஏதோ ஒரு விஷயம், அந்த பவர் உங்களுக்கு வேணும் சொல்லிவிட்டு நீங்கள் அதை நம்ம எப்படி நம்ம லைஃப்பில் எடுத்துகிட்டு வர்றது, நம்ம பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்காக தூமாவதி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்பிரிச்சுவல் யூனியன் தூமாவதி எல்லா விதத்துலேயும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பாத், உங்களுடைய ஆக்சுவல் லைஃப் பாத், லைஃப் பர்பஸ், உங்களுடைய லைஃப் என்னன்றதை உங்களுக்கு புரிய வைக்க வந்திருக்காங்க. அது தானாகவே உங்களுக்குள்ள சில விஷயங்கள் வரும். நீங்கள் வரப்போகிற நாளில் வந்துட்டு நீங்கள் சில விஷயங்கள் இன்னும் அதிகமான சேஞ்சஸ், சில மைண்ட் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான சில விஷயங்கள் யோசிக்கிற மாதிரி சில விஷயம் உங்களுக்கு நடக்கும். நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க சம்டைம்ஸ். இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க, யோசிச்சிருக்க மாட்டீங்க. சில விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் நான் இவ்வளோ இதுவாக சொல்லிகிட்ருக்கேன். தூமாவதி கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இதுலேயே என்ன மாதிரியான மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்த்துடலாம்.
உங்களை சுற்றி நிறைய டிசப்ஷன், என்வி அந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களை சுற்றி நிறையவே இருக்குது. இன்னமும் சுற்றி வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ உங்களோட லைஃப் சேஞ்சிங்கான அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் இப்போது உங்களோட லைஃப்பில் நீங்கள் மூவ் ஆன் பண்ணி நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. அந்த விஷயத்தில் நிறைய இடையூறு பண்ணுறதுக்கும் நிறைய தடை செய்கிறதுக்கும் நிறைய பேர் அது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. யார் என்ன பண்ணாலும் உங்களுக்கு நிறைய காடஸ், ஒரு ஏஞ்சல்ஸ், ஆன்சஸ்டர்ஸ் எல்லார்கிட்டையுமே இருந்து உங்களுக்கு நிறைய ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் நீங்கள் வளர்த்த அந்த ஒரு விஷயங்கள், நீங்கள் கஷ்டப்பட்டு பார்த்து வளர்த்த அந்த விஷயங்கள், அந்த ஒரு பேஷனேட் அந்த ஒரு விஷயங்கள், நீங்கள் அந்த ஒரு சரி நார்மல் காமன் அந்த சில விஷயங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அதை வந்துட்டு என்றைக்குமே அதை விட்டது கிடையாது, அதை மறந்தது கிடையாது. அந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்துட்டு ஏங்காத நாளே கிடையாது. நிறைய டைம் நீங்கள் அதை வந்து அது கிடைக்குதோ கிடைக்கலையோ அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே ஒரு ஃபோக்கஸாக இருந்திருக்கீங்க, ரொம்ப பேஷனேட்டாக இருந்திருக்கீங்க. அந்த விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டிருக்கீங்க. பணமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. அந்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மாதுமாவதி உங்களுக்கு இது ஒரு எனர்ஜி உங்ககிட்ட இருந்து எடுக்கிறதுக்காகவும் ஒரு நியூ எனர்ஜி உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு வரதுக்காகவும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. 3 of Swords, 10 of Swords. அதுதான் சில பேர் வந்து இன்னும் சில டார்க் எனர்ஜியும் ஒரு லைட் எனர்ஜி இல்லை சில டார்க் எனர்ஜிஸில் நீங்கள் மாட்டி இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதுலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்காகவும் மாற்றி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சில பேர் வந்துட்டு உங்களை லைட் அண்ட் டார்க் எனர்ஜி பேலன்ஸ் இல்லாமல் தேவையில்லாத சில விஷயங்களை நீங்கள் மாட்டியிருக்கலாம், தேவையில்லாத சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், இல்லை தேவையில்லாத சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்துட்டு ஒரு பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு அதுக்கான ஒரு சில நாலேஜஸ் உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எப்படி சில விஷயங்களை ப்ராப்பராக சில விஷயங்களை நல்ல விதத்தில் நீங்கள் பண்ணணுன்றதுக்காகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும் என்ன விஷயமா வேணா இருக்கலாம், அதுக்காக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்டார் எனர்ஜி சொன்ன வழி செய்கிறாங்கன்னு சொன்னீங்க, உங்களை ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்காக, தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. 17 நம்பர் 17 சிக்னிஃபிகண்ட். சில பேர் ஸ்டார் சீடாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போதான் உங்களுடைய லைஃபை நீங்கள் வாழ போகிறீங்க. உங்களுடைய லைஃப்கான அந்த பாத் எந்த பிளாக்கேஜஸும் இல்லாமல் மாத்தி உங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த வழி உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்திருக்கிறாங்க. 4 of Swords. கண்டிப்பாக காயின்ஸ் நிறைய இருக்குது. நிறைய மணி விஷயம் ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுது. நிறைய விஷயங்களை ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் பேலன்ஸ் இல்லாமல் இருந்தீங்க, அந்த விஷயங்கள பேலன்ஸ்டாக நீங்கள் வர போகிறீங்க. எனக்குள்ள எனர்ஜி எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல தெரியல. எனக்கு அந்த மாதிரி எனக்குள்ள அந்த எனர்ஜி ஃபீல் என்னால் ஆகுது. ஒரு ஹை எனர்ஜி எனக்குள்ளே இருக்குது, இப்போது ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக லைஃப்பில் நீங்கள் எந்த விஷயங்கள் நீங்கள் இப்போது நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ சில விஷயங்களுக்காக எல்லாத்துலேயும் நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. உங்களுக்கான அந்த பாத் கண்டிப்பாக கிளியர் ஆகும். இந்த ரீடிங் பார்க்கும்போது உங்களோட விஷ் மனசில் நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு கமெண்ட்ஸில் உங்களோட விஷ் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. கமெண்ட்ஸில் ஜஸ்ட் மாதுமாவதி நன்றி சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.